ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாட்களில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு கணக்கில்லை. நாம் விரும்புகின்ற இறை வழிபாட்டில் பங்கேற்க முடியவில்லை, உறவினர்களை சந்திக்க இயலவில்லை, போதுமான வருவாய் இல்லை, நடைப்பிணங்களாக உலா வருகின்றோம், பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியவில்லை, இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலை தேட முடியவில்லை, புதிதாக ஒரு தொழிலை தொடங்கக்கூட போதுமான சூழ்நிலை இல்லை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எப்போதுதான் இந்த நிலை முடியுமோ, நம்பிக்கையே இல்லாதது போல இருக்கிறதே என்றுதான் எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் அன்றைக்கு பாபிலோனியாவில் அடிமைகளாயிருந்த ஆண்டவருடைய மக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆண்டவருடைய வாக்கு தேடி வருகின்றது. இன்றைக்கு இறைவாக்கினர் எசேக்கியேல் நமக்கு கூறுகின்றார். 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையுள்ள வசனங்கள். ஆண்டவரின் கரம் என்மேல் இறங்கி வந்தது, அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் என்கின்றார். அங்கே அவர் கண்டது என்ன? ஏராளமான எலும்புகளை கண்டார். அந்த எலும்புகள் சாதாரண எலும்புகள் அல்ல, உயிரே இல்லாதவை, காய்ந்து போனவை. அவையெல்லாம் பள்ளத்தாக்கின் மேலே கிடக்கின்றன எனும்போது அவமானம் நிறைந்த எலும்புகள். ஏனென்றால் அந்த எலும்புகள் புதைக்கப்படாத பிணங்களிலிருந்து மிஞ்சிய எலும்புகளாக இருந்திருக்க வேண்டும். எசேக்கியேலுக்கு நினைவுக்கு வந்திருக்கலாம், எருசலேமுக்கு வெளியே எத்தனையோ பேர் பாலைநில பகுதிகளிலே கொல்லப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்களே, அந்த பிணங்களின் எலும்புகள் நினைவுக்கு வந்திருக்கலாம். எலும்புகளை பார்த்த இறைவாக்கினர் எசேக்கியேலை ஆண்டவர் கேட்கிறார், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? அதற்கு எசேக்கியேலின் பதில், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே. இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் கேட்கிறார்கள், இந்த கொரோனா தொற்று நோயின் அழிவு என்றைக்கு முடியும் என்று. நாமும் கூட எசேக்கியேலை போல விவேகத்தோடு, தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே. அன்றைக்கு எசேக்கியேல் அளித்த பதில் கிரேட் ஃபெய்த்ஃபுல் ஆன்சர் இன் ஆல் ஹிஸ்டரி என்று சொல்லுகிறார்கள். வரலாற்றிலேயே மிகவும் நம்பிக்கை நிறைந்த பதில் என்று அதை சொல்லலாம். வேட்டையாடுகின்றவன் ஒருவனின் கரங்களிலே ஒரு சிறிய பறவை. பார்ப்போரின் கண்ணுக்கு அது தெரியவில்லை. இந்த பறவை உயிரோடு இருக்கிறதா, இறந்து விட்டதா என்று அவன் கேட்கிறான். உண்மையாகவே விவேகத்தோடு நாம் பதில் சொல்ல வேண்டுமென்றால் அது உன் கையில் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரின் கரங்களில் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவர் அந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்குமாறு எசேக்கியேலை பணிக்கின்றார். அவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகின்றார். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் படிப்படியாக என்ன நிகழ்கின்றதென்று. எலும்புகள் உராயும் சத்தம் திடீரென்று. எலும்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருகின்றன, கூட்டமாக கூடுகின்றன. முதலில் நரம்பு, நரம்பின் மேல் சதை, சதையை தோல் மூடுகிறது. இன்னும் அவற்றில் உயிர் வரவில்லை. மீண்டுமாக ஆண்டவர் எசேக்கியேலிடம் கூறுகிறார், உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர் என்கின்றார். அவ்வாறே இறைவாக்கு உரைக்கப்படுகின்றது. உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நிற்கின்றார்கள்.
உயிர் பெற்றெழுந்தவர்கள் ஏனோதானோவென்றிருக்கவில்லை, பார்வையாளர்களாக இருக்கவில்லை, மாறாக துடிப்புடன் செயல்படுபவர்களாக படைவீரர்களைப் போல காணப்படுகின்றார்களாம். இந்த காட்சியின் விளக்கம் பிறகுதான் நமக்கு தரப்படுகின்றது. இந்த காய்ந்து போன எலும்புகள் எல்லாம் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கின்றது. 150 ஆண்டுகளுக்கு முன் அசீரியர்களால் அடிமைகளாக்கப்பட்ட வடநாட்டு பகுதியினர் மட்டுமல்ல, அண்மையிலே பாபிலோனில் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட யூதேய நாட்டு பகுதியினரும் ஆவர். நம்பிக்கை இழந்த மக்கள், எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருந்த மக்கள், எல்லாம் ஒடிந்துவிட்டது என்று நினைத்த மக்கள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றெழுந்தது போல இவர்களுக்கும் புது வாழ்வு. ஆண்டவர் கூறுகின்றார், உங்களுக்கு புது வாழ்வு அளிக்கப் போகிறேன், கல்லறைகள் திறக்கப் போகின்றன, உங்களை மேலே கொண்டு வருவேன், உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்தப்படுவீர்கள், என்னுடைய ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நானே உங்கள் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்கின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அன்றைக்கு அடிமைகளாயிருந்த, நம்பிக்கையற்றிருந்த, உலர்ந்த எலும்புகளாயிருந்த, கல்லறைகளில் முடங்கி கிடந்த அந்த மக்களுக்கு வாழ்வளித்தது போல நமக்கும் வாழ்வளிப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார், நமக்கு மீண்டும் உயிரளிப்பார். எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி கூறுவோம். இன்னொரு பக்கம் நாமும் எசேக்கியேலை போல நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை அளிப்போம். அப்படியானால் மகிழ்ச்சியற்றோர், இறந்தோர் போல் காணப்படுவோர் மத்தியிலே நாமும் நடமாட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். படிப்படியாக ஆண்டவரின் ஆவி செயல்படுவதை எசேக்கியேலை போல நாமும் காண்போம். அவரை போல நாமும் தொடர்ந்து ஜெபித்தால் ஆண்டவருடைய வல்லமையை காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் இதுநாள் வரை நமக்கு அளித்த வாழ்வும் சரி, தன்னுடைய இரக்கத்தால் இனிமேல் நமக்கு அளிக்கப் போகின்ற வாழ்வும் சரி, ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எதற்காக? அன்றைக்கு திருச்சட்ட அறிஞன் ஒருவனிடம் ஆண்டவர் அளித்த அதே போதனைதான் இன்றைக்கு நமக்கும் அளிக்கப்படுகின்றது. நாம் இருப்பதெல்லாம் எதற்காக? அன்பு செய்வதற்காக. திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று அன்றைக்கு ஆண்டவரிடம் கேட்கப்பட்டது. மோசே வழியாக ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். காலப்போக்கில் விரிவுரையாளர்கள் 365 நாட்கள் இருக்கிறதாம், அதற்கேற்ப 365 நெகட்டிவ் கமாண்ட்ஸ், இதை செய்யக்கூடாது என்று அதை அதிகமாக்கினார்கள். உடம்பில் 248 எலும்புகள் இருக்கின்றனவாம், அதற்கேற்ப 248 காரியங்களை செய்ய வேண்டும் என்று பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் இவற்றை ஏற்படுத்தினார்கள். ஆக 10 கட்டளையோடு சேர்ந்து 613 கட்டளைகள் அதிகமாக பரவி வந்தன. இந்த கட்டளைகளிலெல்லாம் முக்கியமானது எது என்று கேட்கின்றார் மறைநூல் அறிஞர் ஒருவர். ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும், அவ்வாறே லேவியர் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் முக்கியமான கட்டளைகளாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 10 கட்டளைகள் பெரும்பாலும் இவற்றை செய்யக்கூடாது என்பதைத்தான் அதிகமாக வலியுறுத்தின. ஆனால் ஆண்டவருடைய பதில் இதை நீ செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அமைகின்றது. உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்கிறார். அத்தோடு சும்மா இருக்கவில்லை, அவன் கேட்டதை விட அதிகமாக அதற்கு இணையான இன்னொரு கட்டளையையும் கொடுக்கிறார். உன் மீது நீ அன்பு கூர்வது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்கின்றார். இறைவனை தந்தை என்று அழைக்கின்ற போது அந்த தந்தையினுடைய மற்ற பிள்ளைகளை நாம் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அளவில்லாமல் நிபந்தனைக்கு அப்பாற்பட்டு நாம் அன்பு செய்யாவிட்டால்
உண்மையாகவே நாம் படைக்கப்பட்டதன், நமக்கு வாழ்வு அளிக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேறவில்லை என்றுதான் பொருள். தூய யோவான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்துகிறார். கண்ணால் காண்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் காணாத கடவுளை அன்பு செய்பவராக சொல்கிறவன் பொய்யன் என்கிறார். இறுதியாக நம் ஆண்டவரால் தீர்ப்பிடப்பட போவது நாம் எந்த அளவுக்கு அவர் சாயலில் உள்ள அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது செய்தோம் என்பதை வைத்துத்தான். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம். திரு அவையிலும் மக்களை ஒழுங்குபடுத்த, உரிமைகளை நிலைநாட்ட, கடமைகளை செய்ய துணை புரிய எத்தனையோ சட்டங்கள். கத்தோலிக்க லத்தீன் திருச்சபைக்கு 1752 பொதுச் சட்டங்கள். கத்தோலிக்க கீழை திருச்சபைகளுக்கு 1546 பொதுச் சட்டங்கள். ஆனால் இந்த சட்டங்களுக்கெல்லாம் அடிப்படையாயிருப்பது ஆண்டவருடைய வார்த்தை. சாலுஸ் அனிமாரும் சுப்ரேமா லெக்ஸ் என்றுதான் லத்தீன் திருச்சபையின் சட்டமே முடிவு பெறுகிறது. அதாவது ஆன்மாக்களின் மீட்பே உன்னதமான சட்டம். நாம் எல்லாரும் அன்பினால் ஒருவர் ஒருவரின் மீட்புக்கு துணை புரிய வேண்டும் என்பதைத்தான் திரு அவை சட்டமும் வலியுறுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கப் போகும்போதும் நம்மையே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் சிந்தித்தது, பேசியது, செய்தது அனைத்தும் கடவுள் மீது கொண்ட உண்மையான அன்பால் தூண்டப்பட்டதா? அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விதத்தில் அனைத்தையும் செய்தேனா? அல்லது என்னுடைய சுயநலத்துக்காகவே நான் வாழ்ந்தேனா என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, சோர்ந்து போன நமக்கு ஆண்டவர் உற்சாகம் கொடுக்கின்றார். இன்றைக்கு நம்பிக்கையற்ற நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றார். செத்துப்போன நமக்கு புது வாழ்வு அளிக்கின்றார். ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால் இன்னும் நமக்கு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு நாளையும் அவரையும் அவர் சாயலில் உள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளையும் முக்கியமாக குடும்பத்தாரையும் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் மனத்தோடும் அன்பு செய்ய பயன்படுத்துவோம். ஆமேன்.